சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவோடு இணைத்ததை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். சாமகாவை பொறுத்த மட்டும் எந்த ஊழியர்கள் இல்லாத கட்சிங்கிறதா என்னோட பார்வை. அவருக்கு தலைவர், கட்சி தலைவர் முறையில் அவர் சில முடிவு எடுத்திருக்கலாம். அது பிஜேபியோட சேர்றதுக்கான முடிவாக இருக்கும். ரெண்டாவது, சாமக பிஜேபியில் சேர்ந்ததுனால பிஜேபியோட எந்த பலனும் இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி கிடையாது. அவங்க கடந்த காலங்களில் திமுக கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதிமுக கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த கட்சிகளுடைய அரவணைப்பில் 1-2 சீட்டுகளை வாங்கிட்டாங்களே தவிர இவங்களுக்கு தனியாக எந்த கிரவுண்டும் கிடையாது. இன்னும் 2 எலெக்ஷனில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஜேபியில் இணைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போவே இணைஞ்சிட்டாரு. இல்லை 2 சீட்டு வாங்கி கூட நம்மளோட சமத்துவ கட்சி இது தெரிஞ்சிருக்கும். மோடிஜி அவர்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காரு, நிறைய பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ணாமலை விடாமுயற்சியாக நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காரு. நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு கட்சியை தமிழகத்தில் வளர்க்கணும்னு சொல்லி நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நிறைய அவங்க தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது சரத்குமார் அவரோட கட்சியை இணைச்சிட்டு அவரும் நான் உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றுறேன்னு சொல்லி அவரோட முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது கட்சிக்கு இன்னுமே ரொம்ப அதிகமான பலம் கொடுக்குது. 13 வருடங்கள் ஒன்றும் எந்த ஒரு இதில் சேராமல் அமைதியாக இருந்துட்டு இப்போ தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு பாரதிய ஜனதாவோட இணைஞ்சிட்டாரு. இது அவருக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அவர் தொண்டர்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்க போகிறங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு நாட்கள் அவர் அடையாளம் காணப்படாத ஒரு இயக்கமாக இருந்தாலும் தற்பொழுது தேசிய இயக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலே அவரது இயக்கத்தை இணைத்திருப்பது அவருக்கும் அவரது கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.